இப்பவும் அதே மாதிரி அப்செட்டா தான் இருக்காரு. நீங்க எப்படி இந்த வீட்டுல இருக்க? கல்யாணம் தான் பிச்சிட்டு போயிடுது. உங்களதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாளே, நீங்க எப்படி இங்க ஜாமீன்ல வந்துட்டேளா? அது சரி, உங்ககிட்ட காசு பணம் குமிஞ்சு கிடக்குது, நீங்க எல்லாம் வெளில வருது ஈஸி. ஆனா உங்க சிஸ்டர் ரொம்ப பாவம். அன்னைக்கு அழுது ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. அவ எப்படி இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? யோ, நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஓகே, ஆல் ரைட். வந்துட்டான் கல்யாணம் பண்ணலையா கர்ம. சார், உங்க அப்பாக்கு திதி கொடுக்கணும்னு சொன்னா, அதோட சேர்ந்து உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய யாகம் பண்ணணும்னு சொன்னா எல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். வாங்கம்மா, எப்படி இருக்க? எங்க உங்க அணி தலைவி? அவ எப்படி இருக்கா? காலெல்லாம் சரியா போயிட்டா? ஹலோமா, நன்னா இருக்கா? உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கார்? அன்னைக்கு ரொம்ப டல்லா இருந்தார், இப்போ ஓகேவா? அப்புறம் லைஃப்லாம் நல்லா போறதா? திதி கொடுக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு திதி கொடுக்குற நிலைமையில கொண்டு வந்து விட்டுறாதீங்க. என்னப்பா இது? ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே கேட்கறேன், இதுல என்ன இருக்கு? என்ன சார், நான் கேஷுவலா தானே கேட்டேன். சார், நான் வந்ததுல இருந்து ஒரு விஷயம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, அதை சொல்லிடுறேன். இந்த மீனாட்சி அம்மா ரொம்ப அழகா, ரொம்ப அம்சமா, வாத்சல்யமா இருக்கா. அவ கடாட்சம் வீடு முழுக்க இருக்கு. இப்பதான் வந்த வேலையை கரெக்டா பாக்குறீங்க. இங்க வர்ற பிரச்சனை எல்லாம் தலைப்பாகையோட போறதுக்கு காரணமே இவதான். ஐயா போதும், வந்த வேலையை பாப்போமா? ஓகே, நிச்சயமா. இந்தாங்கோ, இந்த சாமான் லிஸ்ட்லாம் வாங்க வேண்டி இருக்கு. நானே வாங்கிட்டு வந்திருப்பேன், ஆனா சில பேர் லைக் பண்றது இல்ல. இதனால நான் என்னமோ பெனிஃபிட் அடைவேன் நினைச்சிட்டு இருக்கா. நீங்களே வாங்கினா சந்தோஷம்தான், எனக்கு வேலை மிச்சம். போய் இதை வாங்கிட்டு வந்துருங்கோ. எல்லாமே கம்பல்சரி தான், அளவு கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். இதுல கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, இதை கொஞ்சம் கூட்டிக்கலாமா அப்படின்லாம் கேட்க கூடாது. இதை நான் எங்காத்துக்கு எடுத்துன்னு போறதுக்காக சொல்லல. மிச்சம் இருந்தா உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. பாருங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம், விடுங்க. வாங்கலாமே. வீட்டில் கிடக்கிற வேலையெல்லாம் அப்புறம் யார் பார்க்கறது? எப்படியும் பூஜை அது இதுன்னு நீங்கள் பாரன்லேருந்து பாத்திரத்தை இறக்கி அதை கழுவணும், வீட்டை முழுகணும், நிறையா வேலை கிடக்கு. ஓகேம்மா, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். நான் பிஃபோர் டைமாவே வந்துட்டேன். இப்பெல்லாம் மதுரை டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் பங்க்சுவலா இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டேன். வாழ்ந்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். அதை இங்க கொடுங்க. இந்தாங்கோ. வெயிட்டிங் ஏரியா அங்க இருக்கு. சூப்பர், காத்தாட வெயிட் பண்றேன். ஒரு சேர் மட்டும் போட்டுருங்க. டேய் முல்லை, ஒரு சேர் எடுத்து போறேன். உட்காருங்க. வசதியா இருக்கா? நல்லா இருக்கு. நாங்க ஏய், ஆரை கூப்பிடுற? உங்ககிட்ட தான் பேசுறேன். இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. எது? நானா? ஏமா, மாமான்னு கூப்பிட்டதெல்லாம் போய் இப்ப வாங்க நீங்க போங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன? கூப்பிடுவாங்க மாமா. இன்னும் வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிடுறாங்களேன்னு சந்தோஷமா இருக்க சொல்லு. ஏய், பல்ல உடைச்சிருவேன், வாயை மூடிட்டு இருந்துக்க. எப்ப ஞானா பேசாம இருப்பா. என்ன, அவ புருஷன் கண்ணு முன்னாடி தானே இருக்கான், அவனை கூப்பிட்டு சொல்லலாம்ல. எதுக்கு என்ன கூப்பிட்டு சொல்றா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன இனிமேல நாங்க புதுசா உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க பாட்டை பூட்டனுக்கு செய்யற விஷயம், அதுக்கு என்னமோ எங்களே வந்து கேள்வி கேட்டு குறையிறிய. அது ஒரு ஜாமான் வாங்கி வர சொன்னா அது போய் வாங்கி வர முடியாத உங்களால. அதுக்கு என்ன வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா உங்களுக்கு? எங்களுக்கு 1008 வேலை கிடக்கு, அதனால கடைக்கு போய் வாங்கி வர சொன்னோம். இது என்ன நோயின்னு புரியலையே. இவங்களுக்கெல்லாம் தலைக்கு மேல வேலை இருக்கு, நம்ம என்ன வெண்ணெய் வெட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம்? வெண்ணெய் வெட்ட தெரியுமா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பேசிக்கிட்டு. சை, அதானே
கூட்டி பெருக்கிறது பாத்திரம் கழுவுறதுலாம் ஒரு வேலையா? உலகத்துல என்னவோ யாருமே செய்யாத மாதிரி இவ்வளவு தான் செஞ்சு கிழிக்கிற மாதிரி அளக்குற ஆளுகளே 2 பேரும். அது நாங்க வீட்டை பெருக்கிற வேலையை பத்தி பேசிக்கிருக்கோம். வீடு வீடா பொறுக்கிற வேலையை பத்தி சொல்லல. ஏய் சி வாய் மூடி. பெரிய மலையை தூக்குற வேலை பேச மாட்டாளுங்க 2 பேரும். போக முடியும் முதல்ல. குன்றுவேன் பத்துக்க. ஏய் அறிவே ஏய் ஏய் வாய முடி. நெல்லு எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் பிரச்சனையும் உண்டாக்க தர்றாளுங்க. அதுக்குள்ள நீ தலையை கொடுத்துறாத. ஏமா சாமாங்க தானே வாங்கின, கொண்டா எழுதி கொண்டா, நான் வாங்கிட்டு வரேன். நீங்க போய் வாங்குறீங்களா? கொண்டாமா. ஏமா நான் சும்மா தானே இருக்கேன், எவ்வளவோ உழைச்சாச்சு. ஆமா சார், உங்களுக்கு 13 வயசுல உங்க அப்பா தேர்கால விழுந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நன்னா தெரியுமே. அன்னைக்கு மண்டபத்தில் சொல்லி ஃபீல் பண்ணாத. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏமா நான் போய் வாங்கிட்டு வரேன், இத நல்லபடியா முடிச்சு கொடுங்க. டேய் முல்லை, இந்த கரியால எங்கடா போன? அதான் உங்க அப்பாவோட போட்டோ எடுத்துட்டு வர போயிருக்கான்ல. இன்னும் வரலையா? வரல. சரி விடு, நான் போறேன். மாமா நானும் வரேன், நீங்க தனியெல்லாம் போக வேணாம். அம்மா பேசாம இருமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா அவளுக்கு கிடக்கிற ஆளை விடுங்க, நாங்க போறோம். கொடுங்க அண்ணா, கொடுங்க. விடுங்க, நாங்க போயிட்டு வரோம். கொடுங்க மாமா. மாமா தி கிரேட் கரிகாலன். எடு. சொல்லு மாப்ள. கிவ் ஃபோன் டு மாமா. நான் இருக்கேன், சொல்லு. மாமா ப்ராசஸ் கம்ப்ளீட். உங்க அப்பாவை கைப்பற்றியாச்சு. எது போட்டோ எடுத்துட்டியா? அனுப்பி வை பார்ப்போம். நோ 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 நோ. தந்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நேரா பாருங்க, 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். எது 1 மணி நேரமா? பின்ன தல்லாகுளத்திலே கடந்து உருளுவானா? என்னென்ன வேலையை போய் எந்தெந்த இடத்துல பார்த்துருக்கேன் தெரியுமா? விதின் 1 hour கரிகாலன் வில் அப்பியர். நோ ப்ராப்ளம், பொறுமையா வர சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சூரியன் உச்சிக்கு வரும்போது தான் செய்யணும், அதுதான் நல்லது. டேய் போனை வச்சுட்டு சீக்கிரம் வாடா. ஆ என்னக்கா லிஸ்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் வாங்க போறேன்ட்டு போறாரு. படுத்தே விட்டாரையாங்கிற மாதிரி அப்படியே சப்மிசிவா போயிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியலையே. ஆரம்பத்துல இருந்து வாராரு, ஆஹா. செட் பண்றாராம். ஓஹோ. மூஞ்சி மோரையில பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ஹெல்ப்? ச்சே, தேங்க் யூ. காஃபி சாப்பிட்றீங்களா? சாரி, நான் வெளியிலலாம் சாப்பிடுறதே கிடையாது. அப்போ உள்ள வந்து சாப்பிடுங்க. ஏய், வெளியில நான் மொத்தம் வெளியிலன்னு சொன்னேன். என்ன சாக்க வச்சு நீ ஒரு காஃபி குடிக்கலாம்னு நினைக்கிறியா? இப்ப அதுவும் போச்சு.